ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். பிஸ்னஸ் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், இந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. நம்மளை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்கள சப்போர்ட் செய்யறதுக்காக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் நிறைய என்கொயரிஸ் வந்திருந்தாங்க. அதில் சார்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு உம்மா இருந்தாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த குக்கீஸ், முறுக்கு மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு உதவி கேட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளவு ப்ரைஸ் போடணும்னு தெரியாது. அப்போ அதனால எப்படி போடணும்னு நம்ம கிட்ட கேட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அதை ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க கொண்டு வந்த லிஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா செலவெல்லாம் போக அவங்களுக்காக அவங்க போட்ட ப்ராஃபிட் வந்து வெறும் 1.6% தான். அது பார்த்த உடனே நம்ம என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தேவை இல்லையா? அப்போது அது கேட்ட உடனே அவங்களும் ஹாப்பி. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஒரு வாரம் முடிச்சு அவங்களோட ஒரு ரிலேட்டிவ் கூப்பிட்டாங்க. என்ன ஏது, எப்படி பேமெண்ட்டு அதெல்லாம் கேட்கறதுக்கு. நம்ம என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் அந்த ப்ராடக்ட் மூவ் ஆன பிறகு தான் இந்த பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் பேமெண்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படி சொன்னாங்க. நீங்கள் அந்த குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டு போனாங்க. ஒரு வாரம் பிறகு அவங்க அந்த ப்ராடக்ட்ஸோட வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்து மறுபடியும் நான் ஷாக்கு. ஏன்னா இந்த வாட்டி இந்த ப்ராடக்டோட சேர்த்து அந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்து அதில் எல்லா செலவும் போக ப்ளஸ் 1.6% போட்ட இடத்துல இன்டு 1.6 போட்டிருக்காங்க. அதாவது 60%. அதில் என்னென்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் காஸ்ட்டு, கரண்ட் சார்ஜு, லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இதெல்லாம் போக தான் அந்த 60% போட்டிருந்தாங்க. நம்ம அப்போவே அவங்களை கூப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கஸ்டமர் வந்து சாதாரணமான மக்கள் தான், இப்போ அவங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ இல்லை நமக்கு ப்ராஃபிட் வேணும், நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா நம்ம இந்த குவாலிட்டியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேணால் செஞ்சு கொடுப்பேன் இல்லையா அப்படி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப இதாச்சு. அப்படி பேசி பேசி அவங்க ஒரு கடைசியில் ஒரு 30%க்கு வந்தாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில ஒரு 2 வாரம் போயாச்சு. அதுக்கு பிறகு நம்ம ஒரு 3-4 நாள் முடிச்சு மறுபடியும் கால் வந்தாங்க. ஏன்னா பேமெண்ட் கொடுத்துருங்க சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன ஒரு பேக்கெட்டு கூட அந்த டைமுக்குள்ளே விற்கலை. இப்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பேமெண்ட் கொடுத்துட்றேன் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு வாரம் முடிச்சு மறுபடியும் கால் வந்தாங்க. அதுக்குள்ள ஒரு 4 பேக்கெட் 5 பேக்கெட் போயிருந்தாங்க. அப்போ அதில் 2 பேக்கெட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போனது தான். அப்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேமெண்ட் கொடுத்துருங்க, ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ப்ரெஷரு, ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் இல்லைனாலும் அந்த அசலாச்சு கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கும் ஒரு டவுட்டாக இருந்தாங்க. ஏன்னா இப்படி நம்ம ஏதோ சீட்டிங் பண்ணுற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டவுட்டில் நம்ம கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன். நம்மளும் அந்த பேமெண்ட்டு முழுசாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு வாரம் முடிச்சு இந்த ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே கெட்டு போயிடுச்சு. நமக்கு அதான் சங்கடம். அந்த ப்ராடக்ட் அத்தனையும் வேஸ்ட்டாக போனாங்க. இது மெயினாக நம்ம தப்பு தான். ஏன்னா இது ப்ராடக்ட் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணலை. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு டவுட்டாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் கூட நிற்கணுமா இல்லை இவங்களை சப்போர்ட் பண்ணணுமான்னு. நம்ம கஸ்டமர் தான் முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து சாதாரண மக்கள் தான். நம்மளோட ஐடியாலஜி வந்து சாதாரண மக்கள் கூட ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் கம்மி விலையில கிடைக்கணும் தான் நம்மளோட ஐடியாலஜியே. இப்போது இது அதுக்கேற்ற மாதிரி இல்லையல்ல. இப்போ அதனால நம்மளும் பெருசாக எடுக்கல. நம்ம என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தயவு செஞ்சு பிஸ்னஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுடாதுங்க. முக்கியமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுற அதே ஃபீல்டில் இருக்கிற அனுபவம் இருக்கிற ஆளுங்க கிட்ட மட்டும் அட்வைஸ் கேளுங்க. அதே மாதிரி ப்ரைஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் தான் பண்ண நினைக்கிறீங்கன்னா, குவாலிட்டியை விட ப்ராஃபிட்டு தான் முக்கியம்னா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா அதே மாதிரி நிறைய பேர் இப்போவே இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு ஒவ்வொரு உணவிலும் இவ்வளவு கலப்படம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நம்ம சொல்கிறது சரின்னு பட்டா நீங்கள் உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ண நினைக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் இது ஷேர் பண்ணுங்கள். நல்லது மட்டும் செய்யுங்க, நல்லது மட்டும் சாப்பிடுங்க. இது விபின் தான், கௌரி லட்சுமியிலிருந்து.